ஓம் சாந்தி. 31/10/2023 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பாரதம் செல்வம் நிறைந்ததாக எப்படி ஆகும்? அந்த மாதிரி கேட்டுரும். பாரதம் செல்வம் நிறைந்ததாக எப்படி ஆகும்? உங்களுக்கு கிடைத்துள்ள அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வாய் மூலமாக தானம் செய்யுங்கள். இந்த மகா தானத்தின் மூலம்தான் பாரதம் செல்வம் நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. ஞான பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தாரணை செய்து தானம் செய்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரர்களாக ஆயிடுவாங்க. இந்த பாரதமே செல்வம் நிறைந்ததாக ஆகிவிடும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? உயர்ந்த பதவி யார் அடைவார்கள்? உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் எவ்வளவு படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவார்கள். படிக்க வேண்டும், பிறகு படிப்பிக்க வேண்டும். அதாவது தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைவார்கள். இவ்வளோ வேலை இருக்கு. நம்மளோட நிறுத்திக்கிடாம அடுத்தவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அடுத்தவங்களுக்கும் படிப்பிச்சு அவங்களையும் பாபா கிட்ட இருந்து சொத்து வாங்கிறதுக்கு உரிமையாளராக ஆக்கணும், தனக்கு சமமாக ஆக்கணும். அப்பதான் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, யார் மாலையினுடைய மணி ஆவார்கள்? அன்பு கண்ணீர். பாபாவுடைய நினைவுல அன்பு கண்ணீர் விடணும். கவலை கண்ணீர் கிடையாது, அன்பு கண்ணீர். சில பேர் பாபா கிட்ட கவலைப்பட்டு கூட கண்ணீர் விடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய கண்ணீர் அது அன்பு கண்ணீரா இருக்கலாம். அது மாலையினுடைய மணியாக ஆகிவிடும். அதனுடைய பதில், சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையின் நினைவில் இருக்கும்போது அன்பு கண்ணீர் வந்தது என்றால் மாலையின் மணி ஆவார்கள். நான்காவது, யார் தந்தைக்கு பிரியமானவர்கள்? யாரு பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும்? பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமானவர்களாக நம்ம ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதனுடைய பதில், சேவை செய்ய தகுதியான குழந்தைகள் மீது சேவையின் மிக பெரிய பொறுப்பு உள்ளது. அவர்கள்தான் தந்தையின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள், பிறகு சிம்மாசனத்திலும் அமர்வார்கள். அதனுடைய சரியான பதில், முரளியில் வந்த பதில் இதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சேவையினுடைய பாபாவுடைய இதயத்துல இடம் பெற முடியும். அதை அவங்கவுங்க உணரணும். மற்றவங்க சொன்னா கூட சரி சரின்னு அந்த நேரத்தில் தலையாட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சம்ஸ்காரம் தான் வெளிப்படும். அதனால அவங்கவுங்க உணரணும், அவங்கவுங்க பொறுப்பு எடுத்துக்கிடணும். அப்பதான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல அமர முடியும். உங்களை பத்திய கவலையே பாபாக்கு இருக்காது. நேத்து முரளியில தான் சொல்றாரு, பாபா எப்ப நம்மளை பத்தி கவலைப்படாம இருப்பாரு, ராஜி அடைவாரு அப்படின்னா நாமளே உணர்ந்து நாமளே செய்யணும். எந்த ஒரு அது சேவையை மட்டும் கிடையாது, நம்ம சம்ஸ்காரம் மாத்திக்கிறதுல கூட நம்மளே தான் சம்ஸ்காரத்தை மாத்திக்கணும். யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி இரு, யோகா பண்ணு, கொஞ்ச நேரம் அவங்க பார்க்கும்போது மட்டும் யோகா பண்ற மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படி தூங்கி இது பண்ணுவோம், இல்லை வேற சிந்தனை வரும், வீண் சிந்தனை. அதனால அவங்களாதான் எல்லாமே மாத்திக்கிடணும். இங்க பொறுப்பும் நீங்களே தான் எடுக்கணும் பாபாவுடைய இதயத்துல. அப்பதான் அமர முடியும். சிம்மாசனத்திலையும் அவங்க தான் இடம் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அஞ்சாவது, உங்களுடைய கடமை என்ன? சுகம் கொடுக்கணும். பிறரையும் சுகம் கொடுப்பவராக ஆக்க வேண்டியதுதான் உங்களது கடமை. மற்றவங்களுக்கும் இந்த சுகத்தை நாம் அடைஞ்ச ஆன்மீக சுகத்தை, அதீந்திரிய சுகத்தை மற்றவங்களும் அதை அனுபவம் செய்யணும், அதை செய்ய வைக்கணும். அதுதான் உங்களுடைய கடமை. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இப்போது மீண்டும் டேஸ் ஆக வேண்டும். இப்போது மீண்டும் டேஸ் ஆக வேண்டும். பூஜைக்குரியவர் ஆக வேண்டும். பூஜாரி நிலையிலிருந்து மீண்டும் பூஜைக்குரியவராக ஆக வேண்டும். இரண்டாவது, தந்தையின் ஸ்ரீமதப்படி நடந்தால் டேஸ் ஆகின்றீர்கள். தந்தையினுடைய ஸ்ரீமதப்படி நடந்தால் உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள், சிரேஷ்டமா ஆயிடுறீங்க.
மூன்றாவது, தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமருவதற்கு டேஸை எடுத்துக்கொள்ள வேண்டும், சேவையின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது, டேஸ் அனைத்துமே தெரிந்து கொண்டீர்கள், ஞான சக்தியினால் அனைத்தையுமே தெரிந்து கொண்டீர்கள். ஐந்தாவது, எந்தவித பிரச்சனையையும் டேஸ் அசைத்துவிட முடியாத அளவிற்கு டேஸ் ஆகுங்கள். எந்தவித பிரச்சனையையும் புத்தி என்ற காலை அசைத்து விட முடியாத அளவிற்கு ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். பிரச்சனை வரும் போகும், ஆனால் நம்ம ஆடிவிடக்கூடாது, ஆடாமல் அசையாமல் இருப்பவர்களாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி.